அதாவது நீ என்னதான் ஒரு பொண்ணை கூட்டி வந்து மண்டையை கழுவி அப்படி இப்படி நீ வச்சிருந்தாலும் அது பிரிஞ்சுட்டு போகணும். கூப்பிட்டு வருவாங்க. ஏன் நம்ம மண்டையை கழுவாம என்ன கழுவி கூப்பிட்டு வருவாங்க? என் காதல மட்டும் இந்த பீஜம் கேக்குதுடா. நீங்க பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது அவங்க லெஸ்பியனே கிடையாம இருக்கும். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து அண்டர் 18ல தெரியாது, அவங்க லெஸ்பியனா என்னன்னே தெரியாது. ஒரு அஃபெக்ஷன் தான் இருக்கும். அது வந்து லவ் நினைச்சிட்டு நாம லெஸ்பியன் தான் நினைச்சிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க சேனலுக்கு யார் வந்தாலுமே நாங்க வந்து gift கொடுத்துருவோம். சத்தியமா கமான் கேங்ஸ்டர்ஸ், கமான் கமான். சன்முன் காக்கூஸ் பாரு பாரு. சன்முன்னா என்ன சும்மாவா? சூரியனோ சந்திரனோ யாரோ பிரிச்சு காட்டாங்க. லவ் பண்றது ஜெண்டர்லாம் முக்கியம் இல்ல, சரியா? சிரிக்காதடா, ரொம்ப கடுப்பா இருக்கு. அவ்வளவு பண்ணுகிற நீ. சரி, எனிவே இத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். Let the celebration begin. வருத்தப்பட்டே ஆகணும். அதாவது நீ என்னதான் ஒரு பொண்ணை கூட்டி வந்து மண்டையை கழுவி அப்படி இப்படி நீ வச்சிருந்தாலும் அது பிரிஞ்சுட்டு போகணும். கூப்பிட்டு வருவாங்க. ஏன் நம்ம மண்டையை கழுவாம என்ன கழுவி கூப்பிட்டு வருவாங்க? ஏண்டா சரியா 7 வருஷம் லவ்ங்கிற அந்த பொண்ணுக்கு 20 வருஷம் 30 வருஷம் 18 எனக்கு தெரிஞ்சு அண்டர் 18லயே நீ ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போட்டாங்க. கேக்குறியா? என் காதல மட்டும் இந்த பீஜம் கேக்குதுடா. டேய், நான் வந்து டான்ஸ் ஆடலடா, சந்தோஷத்துல ஆடலடா. எனக்கு அப்படியே மனம் வருத்தமா இருக்குடா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ என்ன கூப்பிட்டு இப்படி ஆடிக்கிற. அப்படியா இருக்கு உனக்கு? ஆமா. நக்கல்யா உனக்கு? கஷ்டப்படாத நண்பா. சாமி, நான் உனக்காக அழுவிட்டா? Action! சன்முன் கப்பல் பிரிஞ்சிட்டாங்க. கட்டு பேத்து நிக்கிற நீ. இப்ப தெரியல விட்டுட்டு போயிட்டா. உனக்கு உண்ட சொன்னேன் என் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. டுன்டுன் ஆண்டி லவ் புட்டுக்குச்சு. Meanwhile, பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. சோட்டா பீம் டுன்டுன் ஆண்டி லவ் பிரிஞ்சிட்டா. வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்தா ஐயோ ஐயோ செத்து போறடா. ஐயோ சன்முன் கப்பல் பிரிஞ்சிட்டாங்க. நானே இப்படிடா வச்சிட்டடா. நானே இப்படிடா வச்சிட்டடா. யாருல போய் எங்கடா இத சொல்லுங்க? பயமா போயிட்டு இப்படி பண்ணிட்டாலே. டே தடியா அப்படின்னு சொன்னீங்களே சாரு. இப்படி எவனே தெரியாத ஒருத்தனை விட்டுட்டியேடா. போதுமா இந்த அளவுக்கு இருந்தா? நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. சரி ஓகேடா, உட்றா. ஒரு பொண்ணு விட்டு போனா என்னடா, உனக்கு நல்ல ஒரு பையனா வருவான்டா. ஐயோ, பையனை லவ் பண்ணி அவன்டா ஏமாந்து உட்காந்துன்னா அவன்லாம் ஏமாத்திட்டு போயிருவானுங்க. பசங்க ஏமாத்திட்டு போயிருவாங்களா பசங்களாம்? எனக்கு பசங்க இன்ட்ரெஸ்டே இல்லடா. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் எல்லாம் ஏமாத்திட்டு எத்தனை பேர் விட்டுட்டு ஓடிடுறானுங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? பசங்களாம் யார் லவ் பண்ணுவாங்க? அவனெல்லாம் ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. பிள்ளை எதனா குத்திட்டு தெரியுமா உனக்கு? பசங்க லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? பசங்க ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணி மனசுல பிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், செத்தால அதுல இருந்து மாற மாட்டானுங்க. எல்லா பசங்களும் தப்பானவன் கிடையாதுமா. ஒரே பொண்ணை உண்மையா லவ் பண்ணி அவளுக்காகவே வாழ்ந்தவனும் இருக்கான், அவளுக்காகவே செத்தவனும் இருக்கான். பொண்ணை உண்மையா மட்டும் லவ் பண்ணிட்டு நினைச்சா விடுறதுக்கோ நினைச்சா தூக்கி எறிறதுக்கோ பொண்ணு ஒன்றும் பொருள் கிடையாது. அவனுக்கு அவன் லைஃப்ல கிடைச்ச பொக்கிஷம். அதனாலதான் சொல்றா, உன்னை சுத்தி இருக்கிறவன்லாம் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியாது. மற்றவன்கிட்ட பழகிறப்ப பார்த்து பழக லிமிட்டா வச்சுக்கொண்டு ஏன் சொல்றானுங்க? நீ பாதுகாப்பா இருக்கணும் தான் சொல்றானுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பொசசிவ்னஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக்கு.
சிம்பிளா பசங்களை பத்தி சொல்லணும்னா பசங்களை புரிஞ்சுக்கிறது காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நீ அன்பா இருந்தீன்னா உங்கள்கிட்ட அடங்கி போவானுங்க, உண்மையா இருந்தீங்கன்னா உயிரையே கொடுப்பானுங்க. இதை புரிஞ்சுக்காம பொண்ணுங்க என்ன பண்றீங்க, நல்ல நல்ல பசங்கள்லாம் விட்டுட்டு ஊர் பொறுக்கையா பார்த்து தேர்ந்தெடுத்து லவ் பண்றது, அப்புறமேட்டு அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது, கேட்டா நான் தான் அவனை திருத்தணும்ல அப்படிங்கிறது. நல்ல பசங்களும் இருக்காங்க, லவ் பண்ணி பாருங்க. உயிரை கொடுக்கறதுனா நீ சொல்ற மாதிரி குழந்தை பாப்பா சொல்றேன் நான், உனக்காகவே வாழ்வானுங்க. லவ்வை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். பொண்ணுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்க பசங்கள்கிட்ட கேரக்டரை பாருங்க, கேஷை பார்க்காதீங்க. மனசை பாருங்க, மணியை பார்க்காதீங்க. லவ்ல ஸ்டாண்டர்டா இருக்கானான்னு பாருங்க, ஸ்டேட்டஸை பார்க்காதீங்க. பொசசிவா இருக்கானே நினைக்காதீங்க, ஆனா உங்களை நல்லா ப்ரொடக்டிவா பாத்துக்கிறானான்னு பாருங்க. இப்படி இருந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் உங்களை விட்டு போகவே மாட்டான். நீலாம் தத்துவம் பேசுறேன்னு பாக்குறேன்டா. நான் பேசுவேன்டா, நான் ஏன்டா பேசக்கூடாது? எவனா வாய்க்கு வந்த மாதிரி எங்கேயோ கேமரா திருப்பி உட்காந்துட்டு பேசுவானுங்க. அவங்களா பேசுறப்ப என் கேங்ஸ்டர்ஸ்க்காக நான் பேசக்கூடாதா? சரி விடு, உங்களை ஏன் சோகமா இருக்கு? நீ மூஞ்சி பாரு, நான் நல்லா தான் இருக்கிறேன், குண்டு பல்பு மாதிரி நான் நல்லா தான் இருக்கிறேன். என் லைஃப் இதுக்கு மேல பாத்துக்குவேன். எங்க அம்மா எல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க. 1000 வாட் பல்பு மாதிரி உனக்கு பிரகாசமா எரிய விடுறேன். எங்க சேனலுக்கு யார் வந்தாலுமே நாங்க வந்து gift கொடுத்துருவோம். நம்ம சன்மூன் கப்பிள்ஸ் பிரிஞ்சதை ஒட்டி, பிரிஞ்சதை எப்படி ஒட்டி இருக்க முடியும், பிரிஞ்சதை வச்சு சிறப்பான தரமான gift இருக்கு. டேய் சத்தியமா come on gangsters, come on சன்மூன் காக்கூஸ் கப்பிள் எது வேணாலும் குடுறா, அந்த gift மட்டும் குடுக்காரா, வெச்சு செய்றானுங்கடா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. ஏய் இந்தியாரதடியா, இது ஒரு சரியான gift, இது ஒரு அற்புதமான gift, செம்ம gift. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹalleluya. ரிப்பா சலமன் பாப்பே. எங்க சேனலுக்கு யார் வந்தாலுமே நாங்க gift கொடுத்துருவோம். இப்ப தரமான gift நாங்க தர போறோம். கமான் புடி, அங்க பாத்து சிரி. ஸ்மைல் ப்ளீஸ். பாரு சன்மூன்னா என்ன சும்மாவா? சூரியனோ சந்திரனோ யாரோ பிரிச்சு காட்டாங்க. ஸ்வீட் வேணும்டா. ஸ்வீட் எடு, கொண்டாடு. எடுத்து பாரு அந்த ஸ்வீட் என்னன்ட்டு. காட்டுறா இது எடுத்து காட்டுறா அப்படியே காட்டுறா. அது என்னடா இது? ஏய் சாப்பிடுறான், நீ சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். சுகர் இருக்குதா? சுகர் இருக்குதா? ஆமாடா. என்னடா இது, சுகர் வந்தவங்க பக்கவாத வந்தவங்க கிட்ட இருந்து அல்வாலாம் இருப்பாங்கடா. ஓ அல்வா பாவீங்களா? இப்பதான்டா உனக்கு புரியுது. டேய் இப்பதான்டா தெரியுது. ஆக்காட்டுறா ஆக்காட்டு. இப்படிதான் கொடுத்துட்டா அவனுக்கு வாயிலேயே அல்வாவை. நீ அந்த பொண்ணு மேல இருந்த லவ்வா அவ கடைசியா கொடுப்பா அல்வா. அப்புறம் இன்னொரு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குவா 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 குவா. கவிதை கை தட்டுங்க. உண்மையாலுமே யாருமே லவ் பண்ணக்கூடாதுண்ணா. லவ் பண்ணா வச்சுக்கேன், அவங்க விட்டு ஓடுறாங்கன்னு தெரிஞ்சா நம்மளாம் அந்த லைஃப்ல இறங்கவே கூடாது. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன உண்மையான லவ்வே இல்லைங்கிறியா? ஆமா. அப்பெல்லாம் கிடையாது. தசரத் மான்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா அவரை? தெரியாது. தசரத் மான்ஜி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தி மவுண்டைன் மேன் சொல்லி அவரை சொல்லுவாங்க. தசரத் மான்ஜி வந்து பீகார்ல கெக்லார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறக்கிறாரு. அவர் பிறக்கிற அந்த கிராமத்துல அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் அந்த மலையை கடந்தோ இல்ல அந்த மலை ஏறியோ போய் தான் அவங்களுக்கு தேவையான வசதிகளை பூர்த்தி செஞ்சுவாங்க. தசரத் மான்ஜி அவரோட கிராமத்திலேயே பல்குனி தேவிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கூலி தொழிலாளி தான், டெய்லி வேலைக்கு போயிடுவாரு. பல்குனி தேவி வந்து ஒரு நாள் மலை மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கால் தவறி கீழே விழுந்து காயமடைஞ்சிடறாங்க. இது தசரத் மான்ஜிக்கு வந்து தெரிஞ்சிருது. உடனே அவர் வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க கிராமத்துக்கிட்ட தான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இல்லைல்ல, அந்த மலையை கடந்து தான் போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே ரொம்ப டைம் ஆனனால அவங்க வந்து இறந்துடுறாங்க அவங்க ஒய்ஃப். இதனால வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறாரு தசரத் மான்ஜி. அதுக்கப்புறம் ஒரு சுத்தியல் ஒரு உளியை வச்சு அந்த மலையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட மனைவிக்கு நடந்த துயரம் இதுக்கு மேல அந்த கிராமத்துல யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அந்த மலையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேல அந்த மலையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஊர் கிராம மக்களே அவர் மலையை உடைக்கிறப்ப யார் இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ பண்றதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றாங்க. யார் சொல்றதையுமே அவர் காதுலயே வாங்கல. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 22 வருஷமா தனியாளா ஒருத்தரா அந்த மலையை 2ஆ பொளந்து நடுவுல வந்து ஒரு பாதையை ஏற்படுத்துறாரு. 55 கிலோமீட்டர் சுத்தி போற ஒரு விஷயத்த 15 கிலோமீட்டருக்குள்ளாரே சுருக்கிறாரு.
அந்த வழிபாதை வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க ஊருக்கு வந்து எளிமையா அந்த ரோட்லயே எல்லாரும் போயிட்டு வர மாதிரி எல்லா வசதிகளும் கிடைக்குது. இதை கவர்மெண்ட்டும் பார்க்குது. பார்த்துட்டு அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா போஸ்டல் ஆஃபீஸ்ல ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய காதலுக்காக தன்னுடைய மனைவிக்காக ஒரு மலையவே 2ஆ பிளந்து வழியை கொண்டு வந்தவர் தான் தசரத் மான்ஜி. இந்த மாதிரியான உண்மையான காதலும் இருக்கு. அவருக்காக ஸ்டாச்சு இருக்கு. கவர்மெண்டோட ஹெல்ப்பும் கிடையாது, யாரோட ஹெல்ப்பும் கிடையாது. தனி ஒரு மனிதனா இருந்து தன்னுடைய மனைவிக்காகவும் அவங்க மேல இருந்த காதலுக்காகவுமே ஒரு மலையை 2ஆ பிளந்து நடுவுல வந்து வழி ஏற்படுத்தியிருக்கிறாரு. 7 மனைவிகள் வச்சு 2வது மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டின ஷாஜகானை காட்டிலும் தசரத் மான்ஜி வந்து கிரேட். தயவு செஞ்சு நீங்க லெஸ்பியனா இருங்க வேணாம்னா சொல்ல, ரொம்ப அதை போட்டுக்கிட்டு ஏதோ எங்க காதல் தான் உண்மையான காதல், புனிதமான காதல் அப்படி இப்படின்னு ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. எல்லாருமே லவ் பண்றது எல்லா காதலும் நீங்க பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது அவங்க லெஸ்பியனே கிடையாம இருக்கும். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து அண்டர் 18ல தெரியாது, அவங்க லெஸ்பியனா என்னன்னே தெரியாது. ஒரு அஃபெக்ஷன் தான் இருக்கும். அது வந்து லவ் நினைச்சிட்டு நாம லெஸ்பியன் தான் நினைச்சிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி மண்டைகளை கூட்டிட்டு வந்துட்டு மத்தள வாசிக்கிறது. சரி, ஓகே கேங்ஸ்டர்ஸ், நம்ம மற்ற இன்னொரு வீடியோ சந்திப்போம். அப்புறம் விஜய் தமிழ் பார்ட்டும் பிளாக் பாண்டா பார்ட்டும் நம்ம சேனலில் ஒரு வேளை வரலைன்னா தமிழ் மீடியா பசங்க சேனலில் நாங்கள் போட்டிருப்போம். ஏன்னா இப்போ நமக்கு சுட சுட ஒரு செய்தி கிடைச்சிருக்கனால இதை எடிட்டிங் பண்ணி தான் நான் போட சொல்ல போகிறேன். அதனால் தமிழ் மீடியா பசங்க சேனலில் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த சேனலில் பார்த்துக்கோங்க, அதில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 2 வீடியோவும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. யாராச்சும் சூப்பராக எடிட்டிங் பண்ணிங்கன்னா எங்கள் டீமோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கலாம்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட ப்ரொஃபைலை சென்ட் பண்ணுங்கள். மெயினாக சென்னையில் இருக்கவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஸ்டூடியோ சென்னையில் தான் இருக்குது. அதனால் சென்னையில் இருக்கவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் மதுரையில் இருக்கேன், நான் வந்து வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணி தந்தால் ஓகே. இதுக்காகவே ஒர்க்குக்காக வரீங்கனாலும் ஓகே தான். நீங்கள் முடிஞ்சாலும் சென்னையில் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல டேலண்டான எடிட்டர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தெரிக்க விடுறோம். லவ் யூ கேங்ஸ்டர்ஸ்.